Hello aspirants, welcome to Villain IAS. இன்னைக்கு ஜூலை 26th 2024 ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம ஒன்று பார்த்துலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்துருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் இது. ஸ்டேட்ஸ் ஹேவ் அன்லிமிட்டட் ரைட்ஸ் டு டாக்ஸ் மினரல் ரிச் லேண்ட்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட 9 ஜட்ஜ் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து ஒரு மெஜாரிட்டி ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஸ்டேட்ஸ்க்கு வந்து மினரல் லேண்ட்ஸ்ல டாக்ஸ் பண்ணிக்கலாம், இது வந்து அவங்களோட ரைட் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே ஒரு சிக்னிஃபிகண்டான இஷ்யூ நம்மளோட எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃபரன்ஸ் லிஸ்ட் அண்டர் த கான்ஸ்டியூஷன் தெரியணும். ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து ஒரு ஃபெடரல் கண்ட்ரி அண்ட் நம்ம பவரை வந்து என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு. ஓகே, அதனால லிஸ்ட் என்னன்னு தெரியணும். சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அடுத்து வந்து வாட் இஸ் 7th ஷெட்யூல் அப்படின்னு தெரியணும். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ராயல்டி அண்ட் டாக்ஸ் அப்படின்றது தெரியணும். ஏன்னா இதுக்கு வந்து ப்ராப்பர் டெஃபினேஷன் கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாண்ட்ஸை வந்து மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ ராயல்ட்டியும் டாக்ஸும் ஒன்னா அப்படின்னு இப்போ இந்த ஜட்மெண்ட்ல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஃபினிட்டிவான டெஃபினிஷன் வந்து நம்மளால ராயல்ட்டிக்கும் டாக்ஸுக்கும் கொடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஒரு ரூல் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து அடுத்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து மாத்தலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தெரியணும். இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன் பெஞ்ச்ன்றது வந்து நம்மளோட சுப்ரீம் கோர்ட்ல 2 காரணத்துக்காக கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ஏதாவது ஒரு லா விச் இஸ் இன் சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின், அதாவது அந்த லாவை வந்து டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு கான்ஸ்டியூஷனோட இன்டர்பிரிட்டேஷன் தேவை அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா சிஜே வந்து என்ன பண்ணுவார்னா இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அண்ட் அடுத்து ஆர்டிகல் 143 படி பிரசிடென்ட் மேண்டேட் பண்ணா கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸுக்கு இந்த மினரல்ஸ்ல டாக்ஸ் வாங்குற பவர் இருக்கா இல்லையா அப்படின்றதுதான் கொஸ்டின். ஏன் அப்படின்னா என்ட்ரி நம்பர் 49 ஆஃப் த லிஸ்ட் 2 இதுபடி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டாக்ஸ் பண்ற பவர் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி அவங்களால மினரல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற லேண்டுக்கும் டாக்ஸ் வந்து பண்ண முடியும். ஆனா என்ட்ரி நம்பர் 50 லிஸ்ட் 2 இது வந்து நம்மளோட சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர், அதாவது பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் கொடுத்திருக்கு. இந்த மினரல் ரிலேட்டட் டாக்ஸ் மேட்டர்ல எனி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்லிமெண்ட் வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த என்ட்ரியில வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து தெளிவா இருக்கு. ஆனா இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்காக நம்மளோட பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்ட் வந்து லெஜிஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், MMDR ஆக்ட் 1957 ஒரு ஆக்ட் இருக்கு. சோ இந்த ஆக்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ராயல்ட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொவிஷன் இருக்கு செக்ஷன் 9 ஆஃப் தி MMDR ஆக்ட்ல. சோ அப்போ ஒரு கம்பெனி மினரல் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக லீஸ்க்கு எடுத்திருக்காங்க லேண்ட் அப்படின்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ராயல்ட்டி பே பண்ணணும். அப்போ இந்த மேட்டர்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது அப்படின்னா ஆல்ரெடி அந்த லால வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அங்க வந்து டாக்ஸ்னு மென்ஷன் பண்ணல, அத ராயல்ட்டின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ராயல்ட்டியும் டாக்ஸும் ஒன்னான்றது தான் பிரச்சனை. ஏன்னா ஆல்ரெடி 1989 ஜட்மெண்ட், அதாவது இந்தியா சிமெண்ட் ஜட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஜட்மெண்ட்ல ராயல்ட்டி வந்து டாக்ஸ் தான். ஸோ அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் இம்போஸ் பண்ற பவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 1989 இந்த ஜட்மெண்ட்ல முடிவு பண்ணியிருந்தாங்க. கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தான் அதுவும். அதுக்கப்புறம் 2004 அதுக்கு அகைன்ஸ்டா முடிவு எடுத்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 9 ஜட்ஜ் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா ராயல்ட்டி இஸ் நாட் டாக்ஸ், ராயல்ட்டி வேற, டாக்ஸ் வேற. MMDR ஆக்ட்ல ஸ்பெசிபிக்கா எக்ஸ்பிளிசிட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஏன்னா செக்ஷன் 9 ஆஃப் தி MMDR ஆக்ட் வந்து வெறும் ராயல்ட்டி மட்டும் தான் பேசியிருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து ராயல்ட்டிக்கும் டாக்ஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். இப்போ நீங்க பாருங்களேன், இப்போ ஒரு லேண்டை வந்து லீஸ்க்கு விடுறாங்க, அதுக்கு வந்து நம்ம ராயல்ட்டி அப்படின்னு வாங்குறோம்னா அவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, அதுல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்க, இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நான் லீஸ்க்கு விட்டுருக்கேன், நீங்க என்ன பண்ணணும், எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஊர்ல எல்லாம் குத்தகைக்கு விடுவோம்ல லேண்டை, சரி அவங்க எவ்வளவு வேணாலும் ப்ராஃபிட் பார்த்துக்குவாங்க, நம்ம லேண்டு ஆனா அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணட்டும், ஆனா எவ்வளவு வேணாலும் ப்ராஃபிட் பார்த்தாலும் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றோம்ல, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராயல்ட்டி. ஆனா டாக்ஸ்ன்றது வந்து வேற, அவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதுல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதானே டாக்ஸ். அந்த வேல்யூக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுதான் டாக்ஸ். சோ ராயல்ட்டி வேற, டாக்ஸ் வேற. அப்போ இந்த MMDR ஆக்ட்ல ஸ்டேட்ஸ்க்கு வந்து
டாக்ஸ் வாங்குற பவர் இல்லைன்னு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல அப்படின்னு நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காரு. பார்லிமெண்ட் வந்து அவங்க ப்ராஹிபிட் பண்ணலாம், ஸ்டேட்டை வந்து நீங்க இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் மேட்டர்ல நீங்க டாக்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு ப்ராஹிபிட் பண்ணலாம். ஆனா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ரொவிஷன் இருக்கணும். ஆனா இந்த ஆக்ட்ல ப்ரொவிஷன் இல்லாதனால ஸ்டேட்ஸ் ஹேவ் த பவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ட்ரி 49 படி லேண்ட்ஸ் அண்ட் பில்டிங்க்கு ஸ்டேட்ஸ் வந்து டாக்ஸ் வாங்கலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை தடுக்கணும்னு நினைச்சாங்க, இது பண்ண வேணாம்னு நினைச்சாங்க அப்படின்னா எம்எம்டிஆர் ஆக்ட்ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் கொண்டு வரணும். ஆனா அங்கதானே பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ ஸ்டேட்ஸோட பவரை வந்து லிமிட் பண்றது. இப்படி ஓப்பனா லிமிட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த பில் என்ன பண்ணாது, பாஸ் ஆகாது, ராஜ்யசபாவை கிராஸ் பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூல டிசெண்டிங் ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா, பிவி நாகரத்னா. ஸோ இவங்களோட இன்டர்பிரிட்டேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 8 ஜட்ஜஸோட முடிவு இருக்கு பாத்தீங்களா, இட் இஸ் டெஃபினெட்லி இட்ஸ் a breakdown of federal system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்டேட்ஸ்க்கு மத்தியில ஒரு அன்ஹெல்தி காம்படிஷன் வந்து உருவாக்கும். இப்போ ஸ்டேட்ஸ் வந்து they can tax the minerals அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கம்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கம்பீட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவோட ரிசோர்ஸ் வந்து டிப்ளீட் ஆகும். ஏன்னா இதை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது லூயிஸ் டில்லன்னு ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஸர். ஸோ அவரோட கான்செப்ட் ரேஸ் டு த பாட்டம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மினரலை வந்து போட்டி போட்டுட்டு நம்ம அல்றோமோ we are not developing, நம்ம வந்து பாதாளத்துக்கு தான் போவோம் அப்படின்னு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதை கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, விச் இஸ் அன்ஹெல்தி காம்படிஷன் அப்படின்னு. ஓகே, ஸோ நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியா இஸ் asymmetrical federalism. asymmetrical federalismனா more power to the central government. ஏன்னா at the same time it does not mean a weak state government அப்படின்னு இருக்காரு. ஸோ ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுக்கான லெஜிஸ்லேட்டிவ் கம்பிட்டன்ஸ்ல அவங்களுக்கு சாவரீனா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஸ்டேட்ஸ்க்கு வந்து பவர் இல்ல, ஸ்டேட்ஸுக்கு டாக்ஸ் பண்றதுக்கான பவர் இல்ல அப்படின்னு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எம்எம்டிஆர் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததா ஆகணும். ஏன்னா எக்ஸ்பிளிசிட்டா எம்எம்டிஆர் ஆக்ட்ல ஸ்டேட்ஸுக்கு டாக்ஸ் பண்ற லெஜிஸ்லேட்டிவ் கம்பிட்டன்ஸ் இல்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணாதனால ஸோ ஸ்டேட்ஸ் ஹேவ் அன்லிமிட்டட் ரைட்ஸ் டு டாக்ஸ் மினரல் ரிச் லேண்ட் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் இஷ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல், மெயின் எடிட்டோரியல் ஆர்டிகல், தி ஜியோ கால்குலஸ் ஆஃப் தி மாஸ்கோ விசிட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஓவரால் ஆர்டிகல் எதை பத்தினது அப்படின்னா, ரீசெண்டா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னா அப்படின்னா த டைமிங் அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் விசிட். ஸோ வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. இந்த 2 வருஷமா இந்தியா ரஷ்யா சம்மிட் கூட நடக்கல, அதுக்கு வந்து நம்மளோட பிஎம் வந்து அட்டென்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட விசிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு விசிட். இந்தியா வந்து எதனால ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ், இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு இந்த ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வார் வந்து இட்ஸ் பொட்டன்ஷியலி ரீச் இஸ் ஃப்ரோசன் பாயிண்ட். ஃப்ரோசன் பாயிண்ட் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் மந்த் வந்து சுவிட்சர்லாந்தில் உக்ரைன் வார்க்கான பீஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது மூலியமா இனிமே வந்து பீஸ் டாக்ஸ் தான் நடக்கும். அதே மாதிரி ரஷ்யாவும் வந்து பெருசா கான்ஃபிளிக்ட்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா ஈஸ்டர்ன் உக்ரைனை கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க, அவங்களோட கண்ட்ரோலுக்கு பெட்டர் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இனிமே வந்து பீஸ் ப்ராசஸ், பீஸ் டாக்ஸ் தான் நடக்கும். அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸும் இதில் வந்து இந்த இஷ்யூல வந்து பெருசா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து அங்கே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஜோ பைடன் வந்து என்ன பண்ணிட்டாரு, பிரசிடென்ட் கேண்டிடேச்சர்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரு. கமலா ஹாரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ல யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவர் ஜெயிச்சார் அப்படின்னா உக்ரைன் வார்க்கு வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாரு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணலான்னு இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ரஷ்யா அண்ட் சைனா ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா we have to improve our relationship with ரஷ்யா. ஓகே, ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட சம்மிட் வந்து நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் கலந்துக்கணும், ஆனா கலந்துக்கல. அதுக்கு பதிலாக நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாரு. அப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ரஷ்யா விஷயத்தை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயின்லி டு பேலன்ஸ் தி சைனா அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ உக்ரைன் வாரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ்ல ரஷ்யாக்கு அகென்ஸ்டா கொண்டு வந்த மோர் தென் 20 ரெசல்யூஷன்ஸை எதுலையுமே இந்தியா வந்து ஓட் பண்ணல, அப்ஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவரால் இஷ்யூவை வந்து ஜியோ பொலிட்டிக்கலா பார்க்கல, ஜியோ எக்கனாமிக்ஸா தான் அப்ரோச் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த இஷ்யூனால இந்தியாவுக்கு வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல சீப்பான ஆயில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, இந்தியாவுக்குள்ள இம்போர்ட் பண்றோம் ரஷ்யாட்ட இருந்து. ஸோ 66% வந்து நம்மளோட ஆயில் ட்ரேட் வந்து ரஷ்யாவோட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த
ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் தி 2024ல மட்டும் 20% ஆஃப் த இன்க்ரீஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு 2 இன்சைட்ஸ் வந்து வேணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த யூரோப் அண்ட் யூஎஸோட சாங்ஷன்ஸ் வந்து ரஷ்யா மேல இருக்கு இல்லையா, அதை சர்க்கம்வென்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு பேமெண்ட் சிஸ்டம் இருக்கணும், நம்ம செட்டில்மெண்ட். ஓகே, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இன்க்ரீசிங் இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட் அ ட்ரேட் இம்பேலன்ஸ். ஸோ அதுக்கு என்ன மெஷர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சென்னை அண்ட் விளாடிவோஸ்ட் மாரிடைம் கொரிடர் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாடினார் ரிஃபைனரி. ஸோ இது வந்து குஜராத்தில் இருக்கு. இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எஃப்டிஐ இது வாடினார் ரிஃபைனரி. அதே மாதிரி இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் ஃபீல்ட்ஸில் வந்து 15 பில்லியன் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேட் இம்பேலன்ஸை வந்து குறைக்கிறதுக்காக இந்தியா அண்ட் ரஷ்யாவோட சேர்ந்து எடுத்த ஒரு கோஆப்ரேட்டிவ் மெஷர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் வந்து ஜியோ எக்கனாமிக்ஸ், ஓகே, ஜியோ பாலிட்டிக்ஸ் கிடையாது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பெருசா கொஸ்டின்ஸ் வராது. பட் என்ன அப்படின்னா, இன்டர்வியூல யூ மே எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் ஃப்ரம் திஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதனால என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஆர்டிக்கலை ஒரே ஒரு ரீட் கொடுங்க. ஓகே, தட்ஸ் இனஃப் அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல், எடிட்டோரியல் ஆர்டிகல், தி கர்நாடகா பில் இஸ் a symptom of larger problem அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா கர்நாடகா ஸ்டேட் அசம்பிளில வந்து ஜாப் ரிசர்வேஷன் பில் வந்து டிஃபீட் ஆச்சு. ஸோ அதை பத்தி வந்து இருக்கிற ஆர்டிகல் இது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த பாலிடிக்ஸ் வந்து இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ரிசர்வேஷன் ஃபார் தேர் ஓன் பீப்புள் அப்படின்றத சுற்றி தான் இருக்கும். இப்போ இந்த இஷ்யூ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஓவராலாக மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியாவில் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து இந்தியாவில் டெஃபினட்டாக ஜாப் கிரைசிஸ் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஈவனாக கிடையாது. தேர் இஸ் அ டிஸ்பாரிட்டி. ஸோ ரீஜனல் சோஷியோ எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு. சம் ரீஜன்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் பெட்டர் அண்ட் சம் ரீஜன்ஸ் ஆர் நாட் பெர்ஃபார்மிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் லார்ஜஸ்ட் யூத் பாப்புலேஷன் இருக்கு அண்ட் இந்தியா இஸ் தி லார்ஜ் க்ரோவிங் எக்கானமி அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, இந்த growth இருக்கு பார்த்தீங்களா, இந்த growth வந்து நம்மளோட யூத்தோட பாப்புலேஷனுக்கு சிங்க் ஆகலை. ஏன் சிங்க் ஆகலை அப்படின்னா, இந்த growth வந்து இட்ஸ் அ சர்வீஸ் லிங்க்டு growth. சர்வீஸ் லிங்க்ட் அப்படின்னா சர்வீஸ் செக்டார்ல தான் அதிகமான ஜாப் கிரியேஷன் இருக்கும் அண்ட் அதுதான் வளர்ந்துட்டு போகுது. ஸோ அப்படின்றப்போ சர்வீஸ் செக்டர் அல்லாத இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் க்ரோ ஆயிருக்காது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் சர்வீஸ் செக்டார்ல அவங்களோட ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்றாங்க. ஸோ அந்த பீப்புள் தான் இந்த இந்தியாவோட growthல பெனிஃபிட் ஆகுது. மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் ஸ்டில் அண்டர் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தேர் நாட் ஸ்கில்ட். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட growth அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதுதான் காரணம். ஓகே, இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரியை நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து தேர் அகேன்ஸ்ட் தி இமிகிரேஷன். ஸோ இமிகிரேஷனுக்கு அகேன்ஸ்ட் லெஜிஸ்லேஷன் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதே இந்தியாவில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து இன்டர்ஸ்டேட்டா இருக்கு, ஸ்டேட் டு ஸ்டேட்டா இருக்கு. சம் ஸ்டேட்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் பெட்டர் அண்ட் சம் ஸ்டேட்ஸ் ஆர் நாட் டூயிங் பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியோ எக்கனாமிக் டைனாமிக்ஸ்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், மைக்ரேஷனை, இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு, வி ஹேவ் த ரைட் டு ஒர்க். இப்போ கர்நாடகாவில் கொண்டு வந்த மாதிரியே ஒரு பில்லை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி இந்த வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்டேட்ல கண்டினியூ ஆகுது இல்லையா. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அண்ட் பாலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டியும் நம்ம கன்சிடர் பண்ணணும். என்னது பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த growth அண்ட் டெவலப்மெண்ட் வந்து மேஜரா பெனிஃபிட் பண்றது வந்து ஹை ஸ்கில்டு ஜாப் தான். ஆனா இந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து எதை அட்ரஸ் பண்ணும் அப்படின்னா அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் தான் என்ன பண்றாங்க இந்த பாலிசிஸ் மூலமா மெயினா டார்கெட் பண்றாங்க. ஸோ அப்போ இவங்க ஏன் அன்ஸ்கில்டு ஜாப்பை வந்து இந்த டார்கெட் பண்ணணும், எதனால அதுக்கு ஒரு ஸ்கேல் வந்து செட் பண்ணாம பொதுவாக எல்லா எம்ப்ளாய்மெண்ட்டையும் இந்த பாலிசிக்கு கீழே கொண்டு வரணும்னு பாலிட்டிஷியன்ஸ் வந்து நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒன்று வந்து டிஸ்பாரிட்டி இன் growth. ஏன்னா இந்த ஹை ஸ்கில்டு ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் வந்து கம்மி தான், லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் தான். ஆனால் இந்த அன்ஸ்கில்டு ஜாப்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து அதிகமாக மைக்ரேட் ஆகி வருவாங்க. ஸோ அது ஒரு ரீசன். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, லோக்கல் பீப்புளை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மைக்ரண்ட் பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி யூனியன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஆனால் லோக்கலி இருக்கிறவங்களுக்கு வந்து யூனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போது இண்டஸ்ட்ரி ப்ரிஃபர் பண்ணுறது ஒன்று காரணம், இன்னொன்று வந்து ரீஜனல் டிஸ்பாரிட்டி ஒரு காரணம். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் அன்ஸ்கில்டு பீப்புள் ஆர் மைக்ரேட்டிங் ஃப்ரம் லெஸ் டெவலப்டு ஸ்டேட் டு டெவலப்டு ஸ்டேட். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த பாலிசிஸ் வந்து கொண்டு வராங்களே
தவிர நம்மளோட ரியல் அந்த டிஸ்பாரிட்டி இருக்கு பார்த்தீங்களா? லோக்கல் பீப்புள வந்து நம்ம ஸ்கில் பண்ணி ஹை பெய்ட் ஜாப்ஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு எந்த மெஷர்ஸும் கவர்மெண்ட் எடுக்கிறது இல்லையே தவிர இதை தான் கொண்டு வர்றாங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் ஜாப் கிரைசிஸை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும். இதுக்கு பொலிட்டிஷியன்ஸ் வந்து வேலை பார்க்கணும் அண்ட் பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டியை வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அந்த ஸ்டேட்ல இருந்து வர்றாங்க இல்லையா? அந்த ஸ்டேட்ல இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஓட்டு வாங்கி ஒண்ணுமே பண்றது இல்லை இல்லையா? ஸோ வி ஹேவ் டு என்ஷூர் தி பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஸ்கில் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்லாம் இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் வந்து பார்த்திருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் இந்த கர்நாடகா ஜாப் ரிசர்வேஷன் பில்லை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல்.